ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான தாலி ட்ரை பண்ணலாம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து குஜராத்தி, ராஜஸ்தானி, பஞ்சாபின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தாலி வெரைட்டிஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீகாரி ஸ்பெஷல் தாலி தாங்க. அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு விஷயமா. அது வந்து சென்னையிலேயே பாத்தீங்கன்னா இவங்க கிட்டதான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வேளச்சேரி வரைக்கும் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். இது கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த ரெஸ்டாரண்டோட பேரு வந்து டெசி ரொசாய் பை மிஸ்டர் பப்டி. இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சீதாராம் நகர் மெயின் ரோட் வேளச்சேரியில லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து கிராண்ட் மால்க்கு பக்கத்திலேயே இருக்கும். இருந்தாலும் லைவ் லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த பீகாரி ஸ்பெஷல் தாலி எப்படி இருக்கும் என்னன்னு ஒரே அப்படியே மைண்டுக்குள்ள எப்படிடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கியூரியாசிட்டியா இருக்குங்க. நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம போக வேண்டிய இடம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. லிஃப்ட் எல்லாம் கிடையாது, நம்ம ஸ்டெப்ஸ்ல நடந்துதான் போகணும். முதல்ல வந்து ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே வந்துருச்சு. ஆக்சுவலி வந்து நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத சொல்றேன். வடா பாவ், சில்லி ஹனி பன்னீர், லெமன் கோரியண்டர் சூப், இது வந்து கிறிஸ்பி கார்ன்ஸ். சீசி வடா பாவ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சுட சுட இருக்கா, கண்டிப்பா நாக்கு வெந்து போயிரும்பா. இந்த சாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வடைப்பாவெல்லாம் சுட சுட சாப்பிடும் போது சரியான டேஸ்ட்டு. இந்த வடைப்பாவ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் பாம்பே ஸ்டைலில் தான் பண்ணுறாங்க. ஒரு விஷயமே பார்த்து பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லா டிஷ்ஷஸும் சாப்பிடும் போது அந்த ரகசியத்தை சொல்கிறேன். அந்த சீஸும் ஆலும் சேர்த்து சாப்பிடும் போது செம்மையாக இருக்குது. இதுக்கு ஆல்ரெடி அந்த ஸ்பைசியாக இருக்கும் தெரியுமா, அது உள்ளர ஒரு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. பத்தலைன்னா அது பக்கத்துலயும் வச்சிருக்காங்க. எனக்கு இதுவே போதும். நல்லா ஒரு ஸ்பைசியான ஃப்ளேவர் இதுலயே தெரியுது. எனக்கு சாட் யூஸ்வலா பிடிக்கும். உங்களோட சிக்னேச்சர் சாட் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க டக்குன்னு சொன்னது இந்த சீசி வடைப்பாவ் தான். நிஜமாவே வேற லெவல் டேஸ்ட். அடுத்து வந்து சூடு ஆடுறதுக்குள்ள இந்த சூப்பை சாப்பிட்டுருணும். லெமன் கோரியண்டர் சூப் வந்து நிறைய நல்ல ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்ல பன்னீர் போட்டிருக்காங்கப்பா. எல்லா வெஜ்ஜீஸுமே இருக்கு, கேரட், பீன்ஸ் எல்லாம் கூடவே வந்து பன்னீர் போட்டிருப்பாங்க. பன்னீர்லாம் வாயில கரையுது. அந்த பன்னீர் பத்தி அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இவங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன்ல தான் பன்னீர் பண்றாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாமே இவங்களே வந்து மசாலாஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதா சொல்லியிருந்தாங்க. சூப்போட டேஸ்ட் பத்தி சொல்றேன். எனக்கு வந்து யூஸ்வலா எப்படி பிளெயினா கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் கம்மியா இருக்கிற மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். எனக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா அந்த கோரியண்டரோட ஃப்ளேவரும் இருக்கு. மெயினாக அவங்க அந்த பன்னீர் வந்து கரையிறது தான் எனக்கு செம்ம சர்ப்ரைசிங்காக இருக்கு. பன்னீர் யூஸ்வலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு டேஸ்ட்லலாம் கொடுத்தா சான்ஸே இல்லை. சூப் கூட சாப்பிடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கு. பன்னீரை சூவே பண்ண தேவையில்ல, அப்படியே கரையுது நாக்குல. இந்த பவுல் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 140க்கு கொடுக்குறாங்க. இதை வந்து ஒருத்தர் ஒன்று வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். சூப் ரொம்ப மைல்டாக இருக்கா, அதெல்லாம் சில்லி பன்னீர் சாப்பிட்டா அடே நாக்குக்கு நல்ல ஒரு ஸ்பைசி டேஸ்ட் வந்துடும்ல. எல்லாம் ஒரு இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க. கேப்சிகம், ஆனியன்லாம் யூஸ்வலாக போடுவாங்கல்ல. ஹனி சில்லி பன்னீர் அப்படிங்கிறதுனால நிறைய சில்லிஸும் போட்டிருக்காங்க. சாப்பிட்றது பன்னீரா பஞ்சான்னு தெரியல, சரியான சாப்பிட்டு. இது எப்படி அவங்க வந்து இந்த கார்ன்ஃப்ளவர்ல கோட் பண்ணி பொரிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நல்ல ஒரு ஸ்பைசியாகவும் இருக்கு, டாங்கி ஃப்ளேவரும் வருதா. ரொம்ப அந்த மசாலாவோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. யூஸ்வலாக ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்ட உடனே நல்லா வேற மாதிரி ஒரு ஃப்ளேவர் வரும். இவங்க கிட்ட வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. மெயின் வந்து அவங்க சொன்ன மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் தான். ஓன் ப்ரிப்ரேஷன் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதனால தான் இப்படி இருக்கும் டேஸ்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 260 கொடுக்குறாங்க. தாராளமாக வாங்கலாம். இதுவுமே 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான குவான்டிட்டி தான் இருக்கு. நான் கிறிஸ்பி கார்ன்ஸ் எடுத்துகிட்டு வரும்போதே நான் வேற மாதிரி நினச்சேன். பன்னீர்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி இருந்துச்சு கலரை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்பி கார்ன்ஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன், இவங்க எல்லாத்துலேயும் பன்னீர் போடுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. நல்ல ஒரு போர்ஷனுங்க கிறிஸ்பி கார்ன்ஸுமே.
கார்ன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இவங்க யூஸ் பண்ற மசாலா அப்படின்றதுனால அந்த ஃபுட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு கலர்லாம் வரல. நீங்க அந்த சில்லி பன்னீர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், சில்லி பன்னீர் பார்க்கும்போது. அதே மாதிரி தான் நான் இதுவும் சொல்றேன். அந்த ஸ்வீட் கார்னோட ஸ்வீட்னஸ், வெளியில போட்டிருக்க அந்த கிறிஸ்பினஸ், மேல வந்து அவங்க லெமன் ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த லெமனோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கு. மசாலால தான் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டுங்க. அவங்களோட ஸ்பெஷல் தாலி வந்துருச்சு. இந்த தாலியில முதல்ல என்ன வந்துடும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதுல வந்து அன்லிமிட்டெட் சில ஐட்டம் 3 ஐட்டம் மட்டும் லிமிட்டட். அது பட்டர் மில்க்கும் ஸ்வீட்டு உங்களுக்கு வந்து இந்த சேவ் பூரியும் லிமிட்டடாக கொடுக்குறாங்க. இப்போ ஃபுல்கா கொடுத்துருக்காங்க. இது பன்னீர் பட்டர் மசாலா, சென்னா மசாலா, இது கோபி மசாலா கிரேவியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து தால் மக்கனி, கோபி 65 பீஸ் புலாவ் கொடுத்துருக்காங்க, ஸ்வீட்டு, ரைத்தா, சேவ் பூரி, இது பப்பட், ஆனியன்ஸ், அப்புறம் மின் சட்னி வச்சுருக்காங்க. இதில் வந்து புல்காவும் உங்களுக்கு கிரேவிஸ்லாம் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். நான் சொன்ன 3 ஐட்டம் மட்டும் லிமிட்டட். கூடவே வந்து பீகார் ஸ்பெஷல் தாலி வாங்கியிருக்கோம். லிட்டில் சோக்கி தாலின்னு சொல்கிறாங்க. அதை இது வரைக்கும் நான் அந்த பீகார் ஸ்பெஷலில் சாப்பிட்டதே இல்லை. எல்லா ஸ்பெஷலும் சாப்பிட்டாச்சு. நம்ம அந்த பீகார் ஸ்பெஷல் மட்டும் சாப்பிடல. அந்த லிட்டில் சோக்கின்னு சொல்லிட்டு ஒன்று 4 பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து மெயினாக சோக்கின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது உங்களுக்கு வந்து இதுலேயே ஸ்நாக்ஸ்லேருந்து சாட்லேருந்து ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்துடுது. தேவையில்லாம இந்த ஸ்பூனை எடுத்துக்கணும். இந்த மின் சட்னி வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு. சேவ்பூரி என்னடா ரொம்ப ஸ்பெஷலா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எல்லாமே கேட்கும் போது ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. அதனால அந்த உள்ள சேவ்பூரிக்கு போட்டிருக்க அந்த தட்டை மாதிரி ஒன்று போடுவாங்க இல்லைங்க, அதை தான் சொல்றேன். அதெல்லாம் நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க. அதில் போட்டுக்க டொமேட்டோ, எனக்கு டேங்கி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமா, டொமேட்டோவை நல்லா சும்மாவே கடிச்சு சாப்பிடுவேன். நெக்ஸ்ட் என்ன சாப்பிடலாம்? சரி, ஃபுல்காக்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இது செமி கிரேவியாக தான் இருக்கும். ஃபுல்காவோட சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஃபுல்கா வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து நான் சொல்லலை. இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வாங்கும்போது 350 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் வந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னா நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தாலி வந்து உங்களுக்கு 199க்கு கொடுத்துட்ருக்காங்க. ப்ரீ புக்கிங் பண்ணால் மட்டும்தான். அதே மாதிரி ப்ரீ புக்கிங் பண்ணாலுமே சாட்டர்டே சண்டேஸில் வந்து உங்களுக்கு நார்மலாக 350 சார்ஜ் பண்ணுறாங்க. பன்னீர் பட்டர் மசாலா, இவங்களோட பன்னீர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அதனால நான் பன்னீரே சூஸ் பண்ணிட்டேன். பன்னீர் பட்டர் மசாலா மேலே பன்னீரை துருவி வேற போட்டிருக்காங்க. இது எத்தனை பீஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க வேணாம், அவங்க அன்லிமிட்டட்னு சொல்லிட்டாங்கல்ல, நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கலாம். நல்லா பன்னீர் பட்டர் மசாலா ஸ்வீட்னஸோட இருக்கு. மெயினா வந்து எனக்கு இவங்க பன்னீர் ஐட்டம்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. நிறைய வந்து அந்த டொமேட்டோ ஃப்ளேவர் நிறைய வருது, நல்லா இருக்கு பன்னீர் பட்டர் மசாலா. அப்புறம் சென்னா மசாலா எல்லாம் ஃபுல்லா இருக்குப்பா, எடுக்க முடியல. பரவாயில்ல, நல்லா இருக்கும். எனக்கு இந்த ஃபுல்கா வந்து அதாவது வெரைட்டிஸ் ஆஃப் கிரேவியும் இருக்கு, ஃபுல்காவும் நல்லா இருக்கா, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமான்ட்டு இருக்கு. கோபி கிரேவிங்க. இது கிரேவியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு மெயினா ஒரு விஷயத்த வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க. செமி கிரேவியா எல்லாத்துலயும் அதையே போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லைன்னு சொல்றேன். ஆலு கிரேவி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பண்ணிட்டு அவங்க வந்து காலிஃப்ளவர் போட்டிருக்காங்க. அதுவுமே நல்ல ஒரு டேஸ்ட். நம்ம லைட்டா சவுத் இந்தியன் டச் இருக்கு இதுல. ஏன் சவுத் இந்தியன் டச் இருக்குன்னு நான் சொல்றேன். நம்ம யூஸ்வல் கிரேவிலாம் பண்ணுவோம்ல வீட்டில், அந்த மாதிரியே நல்லா அந்த ரெட் சில்லி இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரே டிஃப்ரெண்ட் என்னன்னா ஆனியன் டொமேட்டோ வந்து நல்லா சாட்டே பண்ணி அரைச்சிருக்காங்க. அதனால அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம வந்து அரைக்க மாட்டோம்ல, அது மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. அடுத்தது தால் தான். ஒரு சப்பாத்திலேயே 4 கிரேவியும் முடிச்சிட்டேன் போலியே. தால் ஓகே. இந்த கிரேவிஸ்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு தால் சாப்பிடும்போது ரொம்ப ஸ்பெஷலாலாம் தெரியல, யூஸ்வல் தால் மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த கோபி மஞ்சூரியன் தான் கொஞ்சம் கண்ணை ஊற்றிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தான் சாப்பிட வந்தேன்.
இது வந்து புல்காவோட சாப்பிட்றதுக்கு ரைஸ் கூட சாப்பிடும்போது நல்லா இருந்திருக்கும். நம்ம அவசரப்பட்ட புல்காவோட சாப்பிட்டுட்டோம். அது வந்து நல்லா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, செமி கிரேவியாக கொடுத்துருக்காங்கன்ட்டு. ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகும். க்ரீன் பீஸ் புலாவ் கொடுத்துருக்காங்க. க்ரீன் பீஸ் புலாவ், பப்பட், இந்த கோபி மஞ்சூரியன். நம்ம ரைஸை தான் யூஸ்வலாக நல்லா சாப்பிடுவோம், பட் இது அது இல்லைல்ல. புலாவ் மாதிரி இல்லை, கீ ரைஸோட ஃப்ளேவர் வருது. நிறைய கீ போட்டிருக்காங்க, செம்மையா இருக்கு. நான் சொன்னேன்ல, இந்த வந்து மஞ்சூரியன் வந்து ரைஸ் கூட மேட்ச் ஆகும், ரைஸ் கூட பயங்கரமா பேர் ஆகுது. இந்த தாலியில ஒரு ஒரு டிஷ்ஷுமே நல்லா டேஸ்டா இருந்தது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த தாலியை சாப்பிடுறதுக்கே. நான் அப்படியே எல்லாத்துலயுமே ஒரு ஃபர்ஸ்ட் பைட் வந்தவுடனே ஒரு அப்படியே டேஸ்ட்ல மயங்கிடுறது. சரியான டேஸ்ட். இது வந்து அந்த தாலிக்கு தான் கொடுத்தாங்க. கொஞ்சம் சாப்பிட்டாதான் அதோட டேஸ்ட் தெரியும்ல. இதுக்கு மேல நான்லாம் மூடே கேட்க மாட்டேன், அதுவே நிறைய குவான்டிட்டியா இருக்கு. இதுதான் பீகாரி ஸ்பெஷல் லிட்டில் சோக்கி தாலி. இதை வந்து தாலி பாக்குறதுக்கு சின்னதா தான் இருக்குங்க, அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்காங்க இதுல. ஆக்சுவலி வந்து இந்த ஒரு இது வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டா மாவுல உள்ள வந்து அந்த சத்து மாவும் சொல்லுவாங்களா, கிராம் ஃப்ளாரு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் இதெல்லாம் சேர்த்து ஸ்டஃப் பண்ணிட்டு அவங்க தந்தூர் பண்ணுவாங்க. அப்படியே சுட்டு எடுப்பாங்க. அதுக்கப்புறமா கீல டிப் பண்ணி கொடுப்பாங்களாம். இதுக்கான மரியாதையை செஞ்சு சாப்பிடுவோம். என்னடா இது, இதை ஸ்மாஷ் பண்ணி அந்த சட்னி இந்த இதெல்லாம் சேர்த்தது இருக்கு பாருங்க. கடலை மாவா புட்டு கடலை மாவா தெரியல, சாப்பிட்டாதான் தெரியும். இது வந்து பார்க்கும் போதே தெரியுதா வித்தியாசமா, அப்படியே டொமேட்டோ கலர்ல இருக்கு. அந்த டொமேட்டோ ராவா அரைச்சி எதுவும் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இந்த பிரிஞ்சால், இதை சாம்பார் சாதம் மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றவா. அந்த பிரிஞ்சால் கறி இருக்கு பார்த்தீங்களா, இது வித்தியாசமா இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. அந்த கடுகு எண்ணெயோட ஃப்ளேவர் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சுக்கியுமே நல்லா உள்ளரெல்லாம் அந்த ஸ்டஃபிங்குமே டேஸ்டா இருக்கு. ஃப்ளேவரே இல்லாம பிளெயினாலாம் இல்லாம அதுல ஒரு ஃப்ளேவர் வருது. கீ போட்டா ஃப்ளேவர் வராம என்ன ஆகும்? கீலயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முக்கியிருக்காங்கன்னு சொன்னேன் தெரியுமா, அப்படியே அந்த நல்ல ஒரு கீ ஃப்ளேவரு. அதே மாதிரி அந்த ஆட்டோ உள்ள போட்டிருக்க அந்த ஸ்டஃபிங் எல்லாமே கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இல்லாம ஃப்ளேவருமே நல்லா இருக்கு. சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் சூ பண்ணி ஈஸியா இருக்கு. இந்த மின் சட்னியோட சாப்பிடுவோம். மின் சட்னி இது கூட சூப்பரா இருக்கு, நல்ல ஒரு டேஸ்ட். அப்படியே ரா மின்ட்டை தான் போட்டு அரைச்சிருக்காங்க. லைட்டா லெமனோட ஃப்ளேவர் வருது. பிரிஞ்சால் சூப்பரா இருக்குங்க. நான் வந்து தாலி கொஞ்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டாஸும் ஆர்டர் பண்ணிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் லச்சா பரோட்டா. இது உள்ளர இருக்க ஸ்டஃபிங் தான் நினைக்கிறேன். இது இந்த பரோட்டாஸ் வந்து அவங்க எதுவுமே கொடுக்கல குத்துக்கிறதுக்கு. அப்பவே நான் நினைச்சேன் இதுலயே நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும்ட்டு. பரோட்டா வந்து சாஃப்டா இருக்கும். மெயினாக வந்து உள்ளர நல்லா ஆனியன் மட்டும் ஸ்டஃப் பண்ணலாம், அது கூட ஒரு மசாலாவும் சேர்த்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஒரு ஃப்ளேவர் மெயினாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் சில்லியை வந்து ஏதோ சாட்டே பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே வச்சுருக்காங்க பாருங்க, அதே உள்ளர ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணவே வேணாம். இதுலேயே நல்ல ஒரு காரமான ஒரு டேஸ்ட்டுமே வருது. அடுத்தது வந்து தவா புலாவ். நல்லா வந்து இவ்வளோ போர்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாக தான் டேஸ்ட் பண்ணலாம். மேலே வந்து தக்காளி போதும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒட்டி காட்டணும் தான், பட் வந்து வேணாம், வேஸ்ட் பண்ண வேணாம். இது வரைக்கும் சாப்பிடுவோம். கர்ட் தான் நிறைய இருக்கு, ஆனியன்ஸ் கம்மியாக இருக்கு. அதே மாதிரி மேலே அந்த சில்லி போட்டிருக்காங்க. மும்பை தவா புலாவ் நல்லா காரமாக இருக்கு புலாவும். ஆக்சுவலி இந்த ஓனர் வந்து இந்த தவா புலாவோட ஸ்டோரி சொன்னாரு. மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல பாவ் பாஜி நிறைய இருக்கும் இல்லையா, அந்த பாவ் பாஜியோட அந்த மசாலா மீந்ததுக்கு அப்புறம் அதுல ரைஸ் போட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கறது தான் அது தவா புலாவ் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. ஒரு நாள் மிச்சம் மீந்ததுனால இந்த ஒரு இன்கிரீடியண்டோட என்ன சொல்றது, இந்த இன்கிரீடியன்ட் உருவான கதையை சொன்னார். எல்லா வெஜ்ஜஸும் போட்டிருக்காங்க. மெயினாக வந்து கோஸ் போட்டிருக்காங்க, கேபேஜ், கிரீன் பீஸ், அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம், இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கு. அந்த மசாலா வந்து நல்லா சாட்டே பண்ணியிருக்காங்க. அந்த பாவ்பாஜி மசாலா போட்டு தானே பண்ணுவாங்க. நல்லா காரமா இருக்கு. நல்லா காரமா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த தவா புலாவ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இந்த இடத்துல ஓவராலா நான் சொல்றேன், சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு இன்னும் சாப்பிடணும்னு தோணுச்சு. நல்ல ஒரு பசியில தான் வந்திருந்தேன் நான். ஆனாலுமே வந்து
எந்த ஒரு டேஸ்ட்டுமே குறையே சொல்ல முடியலங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு காரணம் அவங்களோட ஓன் ப்ரிப்ரேஷன் தான். பன்னீர்லேருந்து அவங்க ஸ்பைசஸ்லேருந்து எல்லாமே அவங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறது. அதே மாதிரி அவங்க கலர்ஸுமே எந்த இதுலேயுமே யூஸ் பண்ணலாம். அதையுமே நான் நோட் பண்ணேன். எல்லாமே செம்ம டேஸ்ட்டுங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.